இப்பொழுதும் கரங்களை தட்டி வரவேற்று இறை வார்த்தை கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய திருச்சபையிலே அமர்ந்திருக்கின்ற சகல விசுவாசிகளுக்கும், தலைமை போதகர் ஐயாவுக்கும், வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் சாட்சி சொன்னாங்க அந்த ஐயாவுக்கும், இன்னும் எல்லாருக்கும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்மளால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே ஒன்று கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கூட அவர் இருந்தால் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள் வேண்டும். அதை குறித்துதான தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்கள். கடந்த நாட்களிலே தேவன்தான் என்னை நடத்தினார், தேவன்தான் என் குடும்பத்தை நடத்தினார், தேவன்தான் நம்முடைய ஊழியத்தை நடத்தினார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் ஒரு 3 அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மேம்படுத்தலாம். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தின சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தின சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, நீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீர். உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, எனக்கு நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, உங்களுக்கு நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தின சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தின சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, நீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, சொல்லுவோம் நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தின சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தின சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, நீரே. நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும்,
தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே இருவை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே இருவை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதா, தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. தலைகளை தாழ்த்தி வானத்தை பூமியை படைத்த சர்வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக ஆண்டவரே இந்த சமூகத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு நேரம் எங்களை கர்த்தர் தான் நடத்தியிருக்கிறீங்க. பாடல் மூலமாக எங்களை நடத்துனீங்க ஆண்டவரே, ஆராதனை மூலமாக எங்களை நடத்துனீங்க ஆண்டவரே, சங்கீத தியானத்தின் மூலமாகவும் எங்களை நடத்துனீங்க. சாட்சி பகுதியிலையும் கர்த்தர் இன்றும் ஜீவனுள்ள தேவன், அவர் இன்றும் அற்புதங்களையும் அதிசயங்களும் நம் மூலமாக செய்கிறார் என்று சாட்சி பகுதி கூடவாகவும் எங்களோட பேசுனீங்க. காணிக்கை நேரத்திலையும் காணிக்கை கர்த்தருக்கு போட்டால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார்னு உள்ளத்தில் உற்சாகத்தை கொடுத்ததும் ஆண்டவர் தான். இப்போ ஆண்டவரே சத்திய தியான பகுதிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிற பிள்ளைகளாகிய நாங்களும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரே மனம் உண்டாயிருக்கிறது, ஒரே சிந்தை உண்டாயிருக்கிறது. வாசனம் பேசப்படும் பொழுது ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்வீராகப்பா. எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்கிற தேவனே, உன் பாதம் எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம சொல்லுவோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கின்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து தேவனுடைய சகலவிதமான சித்தங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் முற்றிலுமாய் அறிந்து அவைகளை கைக்கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து அதன் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு, இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இதோ மனுஷகுமாரன் சீக்கிரமாய் வருகிறார், நினையாத நாளிலே ஆண்டவர் வருகிறார், அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த வார்த்தை இன்று நம்முடனே பேசப்படுகிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அதவாறு கையெல்லாம் இறங்கிடு. அல்லேலூயா. நம்முடன் ஆண்டவர் இருப்பதற்கான காரணங்களை நாம் அறிய வேண்டும். ஏன் அவர் நம்முடன் இருக்க வேண்டும்? நீங்கள் வாசித்த வசனங்களிலே அந்த ரகசியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை கை கொள்ளும்படிக்கு, அவர்களுக்கு நாம் போதகர்களாய் இருக்கும்படிக்கு, அவர்களுக்கு தேவனுடைய ரகசிய செயல்களை வேதத்திலே கற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்கு உபதேசியார்களாக இருப்பதற்காக அந்த ஆண்டவர் நம்முடனே இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் ஒரு சாட்சியை சொல்லுகிறார். இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய கன்னி மரியாளினிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. தேவதூதன் வருகிறார். ஆண்டவருடைய வாழ்த்து செய்தியை இயேசுவை பெற்றெடுக்க வேண்டி நியமிக்கப்பட்டிருந்த கன்னி மரியாளினிடத்தில் அந்த வார்த்தை பேசப்படுகிறது. தேவ தூதன் பரலோகத்திலிருந்து வந்து நம்மை போல் மனுஷியாய் இருந்த அந்த மரியாளிடத்தில் ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை 2000 வருடங்களுக்கு முன்னே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும், தேவதூதன் மூலமாக தோன்றி ஒரு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும், இது ஒரு வாழ்த்து செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடனே இருப்பது நமக்கு பெரும் பாக்கியம் என்று நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா ஜனங்களே. கர்த்தர் நம்முடனே இருக்கிறார் என்கிறது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ கோடாகோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குடும்பத்திலே வயதான ஒருவர் மரித்து விட்டால் அந்த வயதான அந்த மனிதர் மரித்த பிற்பாடு அவரை குல தெய்வமாக வழிபட ஆரம்பித்து விடுவார்கள். எந்த மனிதனும் கடவுளாக முடியாது. அப்படி நாம் கும்பிட்டு கொண்டிருக்கின்ற எவரும் கடவுளும் கிடையாது. கடவுள் ஒருவரே கடவுளாக இருக்கின்றார். அவரே என்றென்றும் பூமியை அரசாண்டு கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் மட்டுமே நமக்கு ஆசீர்வாதங்களை தர முடியும், கொடுக்க முடியும். ஹல்லேலூயா ஜனங்களே, ஹல்லேலூயா ஜனங்களே என்கிற செய்தி பிற்பாடு மாற்றப்படுகிறது. கடவுள் மட்டுமே ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் என்கிற நிலைப்பாடு பிற்பாடு மாறுகிறது. தேவதூதன் இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். கடவுள் உன்னோடு கூட இருக்கின்றார், நீ பயப்பட வேண்டாம். கல்யாணம் முடியல, கணவனும் சேரல, ஆனா கற்பம் உண்டாகிவிட்டது. உண்டாக்கப்பட்ட கற்பத்தை நினைத்து அந்த கன்னிமரியால் அன்று மிகுந்த வேதனை இருக்கும். தன் குடும்பத்தில் இந்த விஷயம் தெரிந்தால் எவ்வளவு சங்கடப்படுவாங்க, எவ்வளவு வேதனை, இது ஒரு கேவலம் அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த வேதனை மறக்கடிக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன் இந்த வாழ்த்தை சொல்லுகிறார். உங்களுடைய அவமானங்கள் மறக்கப்படும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக இன்று உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை கவலைகளிலும் உங்கள் கஷ்டங்களிலும் உங்கள் வேதனைகளிலும் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையிலும் தேவனுடைய அற்புதமான வார்த்தை ஆண்டவர் உங்களுடனே இருக்கின்றார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மண்ணான மனிதனாகிய என்னுக்குள்ளே இருக்கின்றார், என்னுடனே இருக்கின்றார். நான் போகும்போது என் கூட வருகிறார், திரும்பி வரும்போது என் கூட இருக்கிறார். நான் எங்கே போனாலும் அவர் எனக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எனக்கும் என்னுடைய தலைமை போதகராக இருக்கின்ற ஐயாவுக்கும் என்னோடு கூட உதவியாக இருக்கின்ற பாஸ்டர் மகிமதாஸ் அவர்களுக்கும் சிலர் அவங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை கொடுத்தாங்க. அதையெல்லாம் ஒன்று திரட்டி என்னுடைய ஊழியத்தில் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே நாம் நம்முடைய சபையாக நம்மளால் முடிந்த பணத்தை வரியாக வசூல் செய்து மொத்தமாக வச்சு ஒரு சாப்பாடு சமைத்து நாம் சாப்பிட்டு பண்டிகைகளை கொண்டாடினோம். ஆனால் நான் போகிற இடங்களிலே கொண்டாடுவதற்கும் கொடுப்பதற்கும் ஆட்கள் இல்லை. என்ன செய்வதென்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சில பிள்ளைகள் அவர்கள் முன் வந்து, பழைய சட்டையவே போடுறீங்களே, இந்தாங்க சட்டை எடுத்துக்கங்க, என்ன ட்ரெஸ் எடுத்துக்கங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட காணிகைகள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் கேக்கும் அதோடு கூட 60 பேருக்கு நாட்டுக்கோழி பிரியாணி கொடுத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதில் என்னையா சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு மகத்தான வார்த்தையை நம்முடைய தலைமை போதகர் மூலமாக இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையை நான் முன்னமே என்ன செஞ்சுட்டேன், தியானிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் காலன்று அடித்து வரப்பட்டாச்சு, வாக்குத்தத்த அட்டை அடித்து வந்துருச்சு. அந்த வாசனத்தை படித்து நாம் அதை தியானம் பண்ணுவோன்னு அதில் இறங்கும் பொழுது நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வார்த்தை இன்னும் ஆழமாக போய் பார்க்கும் பொழுது இங்கே மரியாளோடு கூட பேசினவர் தேவதூதன். அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை யாரோடு கூட பேசப்பட்டது, யார் பேசினார் என்று நான் கொஞ்சம் கண்ணை திறந்து படிக்கும்போது அது கடவுள் பேசின வார்த்தை அல்ல. அது தாவீதுக்கு விரோதமாக இருந்த, தாவீதுக்கு முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்ட, தாவீதுக்கு எதிரியாய் போன, சத்துருவாய் போன யார் மூலமாக, சவுல் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தை. சொல்ல மாட்டீங்க. இந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு யார் மூலமா ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னா, உங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட எதிரிகள் மூலமாக தேவன் இந்த திருச்சபை விசுவாசிகளான உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. யார் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தி உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க மூலமா ஆண்டவர் பேச போகிறார். நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று பேச போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவான். நீங்கள் எல்லாரும் திருச்சபை மக்கள், ஊழியங்கள் எல்லாருக்கும் கடவுளுடைய வார்த்தை நமக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் விரோதமா இருக்கிறவர்கள் மூலமாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய போதகர் ஐயா
எங்களையெல்லாம் ஆலோசனை கொடுத்து அங்கங்கே ஜெப கூட்டங்களை நடத்துங்க, அங்கங்கே ஊழியத்துக்கு போங்க, நல்லா செய்யுங்க. என்ன செய்யுங்க? கடவுள் இருக்கிறார் நம்பி செய்யுங்க, கடவுளுக்குன்னு செய்யுங்க. பணத்தை எதிர்பார்க்காதீங்க, எந்த இதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் போங்க, கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, சந்தோஷமா ஊழியங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவரை உருவாக்கினவர் ஆண்டவர், அவரை நடத்தினவர் ஆண்டவர், அவரை வளர்த்தெடுத்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. நம்மையும் உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, அப்படியாக அந்த காரிச்சேரி சபையை அந்த பொறுப்பை எடுத்து அதை நடத்துவதற்கு ஆண்டவர் என்ன அப்படியே பயன்படுத்தும் பொழுது, ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மம்சாவர ஊழியத்தை கரங்கள் எடுக்கும் பொழுது ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ புதிதாக போன வருஷம் கடைசியில் கார்த்திகை பட்டி ஊழியத்தை கடவுள் கொடுக்கும் பொழுது, கடவுளாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகிற இல்லை எல்லாங்களையும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். பைக்கில் போகும்போது பார்த்தீங்களா எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன், ஒரு செகண்டுக்குள்ள நாய் வந்து குறுக்க விழுந்து அடிபட்டுறாங்க, குறுக்க இன்னொரு ஆள் வந்து என்ன செய்றாங்க? மோதிறாங்க. சில பேர் வேகமா வந்து அங்க இருக்கிற மரங்களில் என்ன செய்றாங்க? மோதி ஸ்பாட்ல என்ன செய்றாங்க? மரித்து விடுகிறார்கள். என்னுடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா பாதுகாக்கல, என்னோடு கூட இருந்து பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. இதே வார்த்தையை உங்களுக்குள்ள நீங்க தியானமா வைக்கும் பொழுது ஆண்டவராகிய அவர் உங்களோடு கூட இருந்திருக்கின்றார். உங்களுக்கு விரோதமாக நியமிக்கப்பட்ட எல்லா மரண இக்கட்டுக்கு பிரச்சனைகளிலும் அவரே உங்களுக்கு துணையாய் இருந்திருக்கிறார். உங்கள் ஜீவனை அவர் பாதுகாத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு அங்கே கேக்கை வாங்கிக்கிட்டு இங்கே கடை திறப்பலாம் பண்ணாங்க. ஐயா கேட்டார், நீ இல்லைனா எப்படி அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே முன்னமே தேதியை கொடுத்ததுனால அங்கே போக வேண்டியதாயிருச்சு. அங்கே போய் வீட்டுக்குள்ளே கிறிஸ்மஸ் கொண்டாடணும், யாருமே வரமாட்டாங்க நினச்சேன். 42 நபர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 42 நபர்களை கொண்டு வரும் பொழுது அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையின் கண்களுக்கு வருகிறது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். சொல்ல மாட்டீங்க, நீ பெரிய காரியங்களை செய்வாய். அந்த வார்த்தை வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ தான் ஒரு சவால் எனக்கு வந்துருச்சு. ஆள் வந்துட்டாங்க, நீ பாட்டு பாடிட்ட, அது உனக்கு தெரிஞ்ச பாட்டு தான், நீ பாடிட்ட, வசனத்தை நீ நினைச்சிட்ட, பிரசங்கம் பண்ணிட்ட. இப்போ எங்கே கூட்டு போகிறாங்கன்னா, அந்த வீட்டை எனக்கு நடத்த கொடுத்த அந்த ஐயா, வாங்கய்யா, அங்கே ஒருத்தங்க உடம்புக்கு முடியாமல் கிடக்கிறாங்க, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி போல அந்த வீட்டில் காலை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சுகம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு சவால், ஆண்டவர் எனக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குறாருன்னு நம்பி வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். அவங்களுக்கு 1.5 வருடமாக ஒரு பக்கம் கை காலெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? இழுத்துருச்சு. வாய் என்ன செஞ்சிருச்சு? கோணி போயிருச்சு. ஐயா, நான் போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மம்சாவரத்தில் இதே மாதிரி ஒரு ஐயா வரும்பொழுது என்னால் சுகப்படுத்த முடியல, என்னால் அவரை என்ன செய்யல, குணப்படுத்த முடியல. கொஞ்ச நாள் அவர் என்ன செஞ்சார்? உயிரோடு இருந்தார், சர்ச்சுக்கு வந்தார், காலில் அடிபட்டுருச்சு, சுகர் பிரச்சனை வந்துச்சு, ரத்தம் உறைஞ்சு போய் அவரை குணப்படுத்த முடியாமல் காலை வெட்டி எடுத்து செத்து போனார். இது எனக்கு ரொம்ப சவாலாக இருக்கே அப்படின்னு மனசில் பதறிக்கிட்டே போனேன். அந்த வீட்டில் காலை வச்சேன், அவரை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம், என்னை பார்த்து சிரிச்சு வாங்க சாமின்னு சொன்னார். அப்போ நான் எனக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? உள்ளுக்குள்ளே இருந்த வார்த்தை வெளியே வந்துருச்சு. அல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்வா என்கிற வார்த்தை எனக்குள்ளிருந்து வெளியே வரும் பொழுது அவர் மேலே கையை வச்சு, எத்தனை வருஷமா, 1.5 வருஷமா இவர் எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாரு, எவ்வளவு போராட்டத்தில் இருப்பாரு, எவ்வளவு அழுகையில் இருந்திருப்பாரு, இவர் மனைவி எவ்வளவு துடிதுடிச்சிருப்பாங்க. 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த மகன் என் வயசு தான் அவர். இவர் இனிமே எப்படி இருப்பார்னு ரொம்ப வேதனையா இருந்தாரு. அப்படியே கண்களை மூடி நானும் என் கூட அந்த கிறிஸ்மஸுக்கு அட்டன் பண்ண ஒரு சிலரும் அங்கே போயிட்டு கண்ணை மூடி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை இந்த குடும்பத்திற்கு கிடைக்கட்டும், உம்முடைய கிருபை இந்த குடும்பத்துக்கு கிடைக்கட்டும்னு என்ன செஞ்சேன்? நல்ல தைரியத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். ஆச்சரியமான ஒரு காரியம், மறுவாரம் நியூ இயர் முடிச்சுட்டு அங்கே போகிறேன், அவர் எழுந்து நடந்து கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே போல விசுவாசிக்கிற பிள்ளைகள் மூலமாக எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்களேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. 3 வீடை சந்திச்சேன். முதல் வீட்டு கதையை தான் சொன்னேன். அவர் படுத்த படுக்கையா 1.5 வருஷமா இருந்தாரு. அங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த குடும்பம் முடிஞ்சு இனிமே கஷ்டம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப அவர் எழுந்து நடக்கிறதை பார்த்த இன்னொரு குடும்பம், அவர் பேரு பாண்டி, அவர் பைக் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து இடுப்புல போல்ட்டு மாட்டி நடக்க முடியாம அவரும் படுத்த படுக்கையாக 6 மாதங்கள் இருந்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க. இன்னைக்கு அவர் எழுந்து நடக்காருன்னா இந்த இயேசுவை நான் நம்பாம இருக்க முடியுமா? நான் நம்புறேன் சாமி, எனக்கு ஜெபம் பண்ணுங்க சாமி,
அடுத்து வரும்பொழுது ஜெப எண்ணெயை கொண்டு வாங்க சாமி, உங்கள் சபையில் எல்லாரும் ஜெபிச்சு கொடுக்குற எண்ணெயை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பூசுனா நானும் நிச்சயமாக எழுந்து நடப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அப்போ அவருக்குள் அங்கே அற்புதமாய் தேவன் நடத்தும் போது பெரிய காரியங்களை செய்வா என்று நமக்குள் சிறிதாய் துவக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தினாலே அங்கே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி அடுத்த வீட்டுக்கும் பரவி சென்றிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடம்பெல்லாம் திருநீர் பூசி வச்சிருந்தாங்க. என்னைய மாதிரி குளிக்காம தாடி வேற அவர் வளர்த்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தார். அவரை நான் தொட்டு அந்த திண்ணீரை ஃபுல்லாக கையினால் அழிச்சு, எப்படி அழிச்சேன்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன சொல்லுங்களேன்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இங்கே செயல்படாமல் இருக்கிற நரம்புகள் செயல்படட்டும். கல்லா போச்சு, அந்த சதையெல்லாம் ரத்த ஓட்டம் முழுசாக அடைச்சி எப்படி இருக்கு? கல்லு மாதிரி இருக்கு. இது மீண்டும் சதையாய் மாறுவதாக, இந்த எலும்புகள் எல்லாம் என்ன செய்யணும்? உயிர் பெறுவதாக என்று சொல்லி 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 என்ன செஞ்சிருக்கிறேன்? ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா வச்சுங்களேன். இப்போ அந்த நபரும் வாக்கிங் ஸ்டிக்கை போட்டு இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா வச்சுங்களேன், அல்லேலூயா வச்சுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மூணாவதாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என்னைய மாதிரி லீன் பாடி ஒல்லியாக இருக்கிறவருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரு, திடீர்னு அவர் என்ன செய்வார்? மயங்கி விழுந்துருவார். ஐயா, என்னையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார்னா எனக்கு இதே பிரச்சனை இருந்துச்சு. என்னை சுகமாய் வைத்திருக்கிறார் என்றால் உங்களையும் கர்த்தர் சுகமாய் வைத்திருப்பார். நீங்கள் ஏசப்பாவை மட்டும் நம்புங்க, கொஞ்சமாக நம்புங்க. யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். இயேசுவை நீங்கள் நம்புறேன்னு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் சுகமானா போய் சொல்லுங்கன்னு அவங்களுக்கும் ஜெபிச்சிருக்கிற அவரும் நல்லா திடகாத்த மாறிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தின சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். தின சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுங்கிற தாய்க்கு அருமையான ஒரு மகன் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பிறக்கின்றார். மிகுந்த வேதனையோடு கூட, மிகுந்த அவமானத்தோடு கூட அந்த தாய் ஆண்டவரிடத்தில் செபித்து அந்த குழந்தை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த குழந்தை, அந்த தாய் கடவுளுக்கென்று என்ன செய்கிறாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. அந்த குழந்தை தீர்க்கதரிசி, மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றமடைகிறது. தேசத்தை நடத்தும்படி ராஜாக்களாக, பிரதம மந்திரிகளாக இருக்கிறவர்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சாமுவேலை தீர்க்கதரிசியாக உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலிலே அந்த சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த சவுல் ஆண்டவருடைய காரியங்களிலே தன்னுடைய அபிஷேகத்தை குறித்த எண்ணம் படிப்படியாக குறைந்து அதை குறித்துதான ஒரு முழு சிந்தையே இல்லாமல் மாறி அவர் ஒரு தவறான ராஜாவாக மாறுவதற்கு காரியங்கள் முற்படும் பொழுது தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிறார். அவருடைய பேர் தான் தாவீது. தாவீதினுடைய வீட்டுக்கு அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறார். அங்கே இருந்த எல்லா பிள்ளைகளையும் வரிசையாக நிற்கச் சொல்லி பார்க்கிறார். இவன்தானா, இவன்தானா, நீர் தேடி வந்த நபர் இவன்தானா என்று வரிசையாக பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் இல்லை, உன் வீட்டில் வேற யாராவது இருந்தா சொல்லு, அதுக்கப்புறம் உன் வீட்டில் என்ன செய்கிறேன், நான் சாப்பிட்டு கையில் நினைக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி காத்திருக்கின்றான். பின்பு ஒருவன் வருகிறான், அவன்தான் தாவீது. ஹல்லேலூயா. அவன் நம்மை போல ஒன்றும் அறியாதவன், ஒன்றுமே தெரியாது, ஆடை மேய்க்கிறதோட சரி, வீட்டுக்கு வந்து அந்த ஆடுகளை கட்டிட்டு அவன் அன்றாட வேலைகளை பார்த்து வருகிறவனாய் இருந்தான். ஆனால் அவன் மீது கர்த்தருடைய தரிசனம் இருந்தது. ஹல்லேலூயா. அவனை அபிஷேகித்தால் அவன் இந்த தேசத்தை சரியாக ஆளுகை செய்து இந்த தேசத்தை உலகத்திற்கு ஒரு முன் உதாரணமான ஒரு தேசமாக மாற்றுவான் என்று கர்த்தர் அவன் மீது நம்பிக்கையாயிருந்தார். ஹல்லேலூயா. இவன் வளர்ந்து வருகிறதை பார்த்த அந்த சவுலுக்குள் பயங்கரமான ஒரு பொறாமை இருந்தது. முதலாவது, இந்த தேசத்தில் மிகப்பெரிய யுத்தங்கள் ஏற்பட காரியங்கள் சுற்றி இருந்தது. எதிரிகள் அந்த நாட்டை சூழ்ந்து விட்டார்கள். அங்கே மாமிச மலை போல உயரமான மனிதனான
அந்த கோலியாத்தை இந்த தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படியே கூழாங்கல்ல எடுத்து என்ன செய்கிறாப்புல அடித்து தோற்கடிக்கிறார். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை கொலை செய்கிறார். தேசங்கள் எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. இவனுக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற செய்தி பிற்பாடு தான் தெரிய ஆரம்பிக்கிறது. ஒரு அலையில் வச்சுங்களேன், பிற்பாடு அவன் ராஜ்யத்துக்குள் சேர்க்கப்படுகிறான். அவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு, படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி தர என்ன செஞ்சாரு, கர்த்தர் அவனை பயன்படுத்தி வந்தார். இது அங்கே இருக்கிற சவுலுக்கு பொறாமை வருகிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது பல 1000 என்கிற அங்கே துதி பாடல் வருகிறது. இன்னும் அவர் கசப்புள்ள நபராய் மாறுகிறார். பின்பு அந்த தாவீது அங்கே இருக்கிற அங்கே சவுலுடைய மகளையே திருமணம் செய்து சவுல் ஒரு மாமனாராக மாறுகிறார். மாமனாராக இருந்து கொண்டும் வயதில் மூத்தவராக இருந்து கொண்டும் அபிஷேகத்தில் முன் மாதிரியாக இருக்க வேண்டிய அவர் என்ன செய்கிறார்னா, தாவீதை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிறார். தாவீதை சுற்றிலும் என்ன செய்கிறாங்க, ஒரு கவுதாரியை காட்டுக்குள்ளே வைத்து வேட்டையாடுகிறதை போல என்ன செய்றீங்க, என்ன வேட்டையாடுறீங்க அப்படின்னு சொல்லி தாவீது சத்தத்தை உயர்த்துகிறார். அங்கே நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அலுவலேச்சங்களேன். அப்ப இந்த தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு படிப்படியாக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவராக வளர்ந்து 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 பெருகி 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 ராஜ்யத்திற்குள்ளே வந்து ராஜாங்கத்திலே உட்கார்ந்து அரசருக்கு இணையாக மாறி பின்பு தேசத்தை ஆளும் பிரபுவாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நானும் நம்முடைய போதகர் ஐயாவுக்கு 3வது மகனாக இருந்தாலும் என்னுடைய சிறு வயதில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக வாழ்ந்தேன். எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை நான் எனக்குள்ளே புதைத்து வைத்து ஏதோ பாடுறாங்க, ஏதோ காணிக்க போடுறாங்க, இது இப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்குள்ள விருப்பமே இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை புறக்கணிக்கிறவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை தொட்டு தூக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமான வாழ்க்கைக்குள்ளே இருந்த என்னை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அழைத்து இன்றும் உங்கள் கண் முன்னே என்னை நிறுத்தியிருக்கின்றார். ஹல்லேலூயா. எனக்கு முன்னே நீங்கள் பயிற்சி பெற்றவர்கள், எனக்கு முன்னே இங்கே பாடி பழக்கப்பட்டவர்கள், எனக்கு முன்னே கர்த்தரை ஆராதித்து பழக்கப்பட்டவர்கள், எனக்கு முன்னே வேத வசனத்தை துல்லியமாக அறிந்து கொண்டவர்கள், அனுதினமும் செபிக்கிற பிள்ளைகளாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உங்கள் முன்னே அடிமையாயிருந்த ஒன்றும் தெரியாதிருந்த என்னை இப்போதும் பெரிய காரியங்களை செய்யும்படி உயர்த்தி வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. என்னையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று நான் உணரும் பொழுது கர்த்தரைத்தான் நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு பெருமைப்படுகிறேன். ஏன்னா எனக்காகவும் நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்காகவும் ஊழியக்கார குடும்பங்களுக்காகவும் ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் அவங்க எங்கேயும் விழுந்து போய்விடக்கூடாது, அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கும் உங்கள் மூலமாக ஜெபிக்கப்பட்ட எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு என்னை பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்க ஜெபிச்சா உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நாங்க உங்களுக்கு ஊழியம் செய்கிறது மூலமாக தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லுகிறது மூலமாக தேவன் உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க இனிமே பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரிச்சேரி ஊழியத்தை முதல்ல ஒரு பகுதி வந்து என்ன செய்கிறாங்க, மாம்சீக எண்ணத்தினாலே அங்கே இருக்கிற ஜனங்களை வசியப்படுத்தி பிரித்து விடுகிறார்கள். பின்பு கொஞ்ச நாட்கள், கிட்டத்தட்ட 15 வருடங்கள் சுவிசேஷம் சொல்லாத சபையாக அங்கே எந்த ஒரு ஆராதனையை பயபக்தியுடன் ஆராதிக்காத ஒரு ஆராதனையாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து தேவன் என்னை கொண்டு வந்து நானும் பாஸ்டர் மகிமதாசும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை ஊழியத்தை நடத்துவதற்கு அங்கே கால் வைக்கும்போது முதல் நாளே சர்ச்சை பூட்டிட்டு சாவி என்ன செஞ்சிட்டாங்க, தொலைச்சிட்டு அங்க வண்டிக்குள்ள வச்சிருந்த அந்த டெஸ்டர் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த பூட்டை உடைச்சு அந்த ஊழியத்துக்குள்ள இறங்குனது அங்க இருக்கிற பிசாசுக்கு பிடிக்கல. நாங்க ஏன் வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் நம்மை உருவாக்கத்தான் இவர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரால் பழக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக என்ன வார்த்தை பேசப்படுகிறது என்பதை உணராமல் போனதினாலே இப்போதும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, 2 வருஷம் ஆச்சு சர்ச்சை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடிடுவாங்க, இவங்க எப்படி புது வருஷத்தை கொண்டாடிடுவாங்க, புதுப்பட்டி ஊழியமே நீ முடிஞ்சிடும், புதுப்பட்டி ஊழியமே நீ என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக வெள்ளூர் கிராமத்திலும் வடமலாவரம் கிராமத்திலும் ஆமத்தூரிலும் ஆனக்கூட்டத்திலும் தேவன் ஊழியம் செய்யும்படி இந்த மண்ணான மனிதனை, இந்த பாவியாக இந்த புதுப்பட்டி திருச்சபையிலிருந்து அனுப்பப்பட்ட நம் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவங்க போய் பார்க்குறாங்க, முடியல.
அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இந்த சவுல் மூலமாக பொறாமை எண்ணத்தினாலே, கசப்பு எண்ணத்தினாலே அபிஷேகத்தை என்ன செஞ்சாங்க? வீணடிச்சிட்டாங்க. அவங்க போன இடத்துல தான் நானும் போகிறேன், என்னை வரவேற்கிறார்கள், அவர்களையோ போங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப கர்த்தர் அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அதனாலே உங்களை அபிஷேகித்திருக்கின்றார். அதற்காகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களை அபிஷேகித்திருக்கின்றார். உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் உணரும் பொழுது உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து சொல்வார்கள், உங்களை பார்த்து பயந்து சொல்வார்கள், நீ பெரிய காரியங்களை செய்வாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கின்றார் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாயினிடத்தில் தேவதூதன் தோன்றி கர்த்தர் உன்னுடன் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்படித்தான் இன்று நம்முடன் பேசுகின்றார். நான் உனக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளை நீ அவர்களுக்கு கை கொள்ளும்படி போதிப்பதற்காக, உங்களை உபதேசியர்களாக வைப்பதற்காக இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகின்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்ல. புதிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து பெரிய காரியங்களை செய்வதற்கு இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கின்றேன். உங்கள் மூலமாக இந்த புதுப்பட்டி கிராமம், இடையங்குளம் கிராமம், மம்சாரம் கிராமம், இப்படியே தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும், இப்படியே தொடர்ந்து ராஜபாளையம் வரைக்கும், இப்படியே தொடர்ந்து இனி இங்கிருந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா தாலுக்காக்களிலும் நம்முடைய ஊழிய எல்லைகள் விரிவாக்கப்படுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த சபையில் உங்களை என்னை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமே இந்த தரிசனத்தோடு கூட நீங்க போனீங்கன்னா நீங்க செய்யற காரியம் அது பெரிய காரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லலையா? அந்த கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கர்த்தர் இருக்கின்றார். அல்லேலூயா. உங்க கணவர் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம், உங்கள் மனைவி நீங்க நினைச்ச மாதிரி இல்லாமல் இருக்கிறான், நீங்க பெத்து போட்ட பிள்ளைகள் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களோடு கூட இருக்கிறவர் நீங்கள் விரும்புகிறபடி இருக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கு மேலாய் செய்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இனிமே நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். வேலை இல்லை, வருமானம் இல்லை, படிச்சு முடிச்சிட்டேன். இனிமே கர்த்தர் சொல்லுகிறார், உன் மூலமாக கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியமாயிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தம்முடைய பிள்ளைகளுக்கும் தருகிறார். இந்த வசனம் மற்ற சபையில் இருக்கிற மாதிரி பார்த்தா உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இப்படி தான் வசனங்கள் வரும். ஆனால் நம்முடைய சபையில் கடந்த ஒரு 5 வருடங்களாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்குறேன். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வைப்பேன், உன் மதில்களை எடுத்து கட்டுவேன், முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். போன வருஷம் சொன்னார், நீ பெரிய தயவினால் செல்வமாய் வாழுவாய். இப்போது சொல்றார், பெரிய காரியங்களை செய்வாய். எல்லாம் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு தகப்பனாக இருக்கிறபடினால் உங்களையும் அவர் செல்வந்தர்களாக இருக்க விரும்புகிறார். அதற்கு தடையாக என்ன இருக்கிறது? பிசாசுடைய ஆளுகை இருக்கிறது. அவர் முந்தின ஆளுகை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பம், உன்னுடைய காரியம், உன்னுடைய ஊழியம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? உடைக்கப்பட்டு கிடக்குது. உடைக்கப்பட்ட மதில்களை எல்லாம் அவர் என்ன செய்றாரு? எடுத்து கட்டுவதற்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு தேவை என்ன? பரிசுத்த ஆவி உனக்கு தேவை. ஹல்லேலூயா. என்ன தேவை சொல்லுங்களேன்? என்ன தேவை? பொல்லாத தகப்பனாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம தகப்பனாகிய நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒன்று கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், 2 பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். 1 தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, சொல்லுங்களேன், அபிஷேகம். மற்றொன்று பரமபிதா மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. இந்த 2ஐயும் மட்டும் உங்க மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுவதில்லை. காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர். ஹல்லேலூயா. எதிரி சொல்றான், உனக்கு கூட உன் ஆண்டவர் இருக்கிறாரு, நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆபிரகாமை பார்த்து சொன்னா எதிரி, உன் ஆண்டவர் நிச்சயமா உன் கூட இருக்கிறான்னு சொன்னா. ஈசாக்கை பார்த்து சொன்னா, உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா. யாக்கோவை பார்த்துன்னு சொன்னா என்ன சொன்னா? உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறான்னு சொன்னா. தனக்குத்தானே இங்கு ஒரு மனிதன் சொல்லுகிறான், தாவீது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்களேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன்.
ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன். கரங்களை தட்டி தான் சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கின்றார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஒருவேளை நான் நடக்க நேர்ந்தாலும், பாவமே வந்து பாவம் செய்வதற்கு என்னை தூண்டினாலும், பிசாசும் பல வழிகளில் என்னை சோதித்தாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமா நிச்சயமா அவர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாய் செய்கிறதை கண்கள் காணும். உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லாங்க, எப்படி நீங்கள் மட்டும் உயர்றீங்க, எப்படி நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க. நம்ம ஊழியத்தை நம்ம பார்த்தா, நம்முடைய ஊழியக்காரர் ஐயா ஒரு எங்கோ இருந்து அழைக்கப்பட்டு இந்த கிராமத்துக்கு வந்து ஒன்றுமே இல்லாத இடத்தில் தேவன் ஒன்றை உருவாக்கி இவ்வளவு தூரம் கர்த்தர் நடத்தி வந்திருக்கு. நம்ம திருச்சபை மட்டும் பாருங்கள், நம்முடைய திருச்சபை மட்டும் பாருங்கள். குடிசைகளில் ஆரம்பித்தோம், குடிசைகளிலே தீ வைத்து எரித்து தீக்கிரையாக்கி என்ன செஞ்சிட்டாங்க, போட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம மாடி மேலே மாடி கட்டுவோம் நம்ம நினச்சிருப்போமா? சொல்லுங்க. மாடி மேலே மாடி கட்டி மாடியில் கர்த்தரை உட்கார வச்சு இன்னைக்கு மாடியிலிருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கு. மேல் வீட்டு அறையில் அன்று ஆராதித்ததை போல இன்று நாமும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாட்டு, ஆராதனை, துதி, பிரசங்கம் சபையில் இருக்கிறது போல இப்போ சாப்பாடும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதில் வச்சுங்களேன், நம்ம ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருப்போம், ஏன்டா இப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சபையில் நடத்தி கொண்டிருக்கின்றார். எதற்கும் பஞ்சம் இல்லை, எதுக்குமே இந்த சபைக்கு போனால் எதுக்குமே பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய சபை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதில் வச்சுங்களேன், இந்த திருச்சபையை நோக்கி பல சபைகள் இருக்கிற ஆத்துமாக்கள் இங்கே வரப்போகிறாங்க. எதுக்கு தெரியுமா? ரகசியங்களை, தேவனுடைய வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள வரப்போகிறாங்க. அதில் வச்சுங்களேன், அதற்கு பல முகாம்களை கர்த்தர் நடத்துவதற்கு திட்டங்களை வைத்திருக்கிறார். அதில் வச்சுங்களேன், இந்த இடத்துல பல ஊர்லேருந்து வந்து, இன்னும் சொல்ல முடியாது, பல தேசங்கள்லேருந்து வந்து தேவ தரிசனங்களை என்ன செய்ய போகிறாங்க, அறிந்து கொள்ள போகிறாங்க. அதற்கென்று தேவன் முன்குறித்த இடம் இந்த பெத்தேல் வீடு. அதில் வச்சுங்களேன், அல்லேலூயா. இந்த பெத்தேல் வீட்டுக்குள்ள தேவனுடைய முகம் இங்கே இருக்கிறது. தேவனுடைய முகத்தை தரிசிப்பதற்காக சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலிருந்தும் என்ன செய்ய போறாங்க, ஜனங்கள் புறப்பட்டு வரப்போறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஜனங்கள் புறப்பட்டு வரப்போகிறார்கள், ஜாதிகள் புறப்பட்டு வரப்போகிறார்கள். கிழக்கே இருந்து, தெற்கே இருந்து, மேற்கே இருந்து, வடக்கே இருந்து கோடா கோடி ஜனங்கள் நம்முடைய திருச்சபை நோக்கி ஓடி வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு சாப்பாடு அவசியம், தங்குவதற்கு இடம் அவசியம். இங்கே பாருங்க, பரந்த இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றான். ஹல்லேலூயா. 100 பேர் 200 பேர் படுத்து தூங்குவதற்கும் இங்கே தங்கி கற்றுக்கொள்வதற்கும் அருமையான ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கின்றார். உங்கள் பார்வையெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வேற மாதிரி மாறிடுச்சு. அல்ல வச்சுங்களேன், பெரிய காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக கர்த்தர் மாறிவிட்டார். அல்ல வச்சுங்களேன், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகள் தொடர்ந்து இந்த சபைக்காக, இந்த சபையின் மூலமாக இனி நடக்க போகிற எல்லா ஊழிய திட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே நீ திரும்பி வாயா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடினாலே இனி உனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடனே பேசுகிறார். ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களே, ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெபிக்க வராமல் போனவர்களே, ஜெப ஊழியத்திலே கலந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களே, ஆண்டவராகிய அவர் உங்களை அழைக்கின்றார். சவுலுடைய பட்சத்திலிருந்து அழைக்கின்றார். நீங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவரை எதிரியாக வைத்து விட்டீர்கள். அதே ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். சொல்லுங்களேன், நீங்க கர்த்தரோடு கூட இருந்தா அவர் உங்களோடு, சத்தமா தான் சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். பக்கத்துல கையை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விடமாட்டார். அது பழைய செய்தி. நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை
விட்டு விடுவார் என்பது பழைய செய்தி. ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். எங்கள் தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, உன்னை சீராட்டுவார். உன்னை யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். அப்படியே எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று தேவ தரிசனத்தோடு கூட இணைந்து கொள்வோமா? ஏன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும்? நம்முடைய சூழ்நிலைகளிலே அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களுடைய சூழ்நிலைகளிலே அவரை வெளிப்படுத்துவதற்கு அவர் உங்களுடனே இருக்கின்றார். இரண்டாவது, நாம் கடந்து செல்லும் பாதைகள் எல்லாம் அவர் நம்மை வழிநடத்துவதற்காக அவர் உங்களுடனே இருக்கின்றார். அடுத்து சொல்றாரு, அவர் நம்முடைய சோர்வுகளில் நம்மை பலப்படுத்துவதற்காக இருக்கின்றார். நம்முடைய நெருக்கங்களிலே நம்மை ரட்சிப்பதற்காக அவர் நம்முடனே இருக்கின்றார். நம்முடைய இயலாமைகளிலே நமக்கு துணையாக நிற்பதற்காக அவர் நம்முடைய இருக்கின்றார். அவருடைய மாபெரும் திட்டத்தை அவரே நிறைவேற்றுவதற்காக அவர் நம்முடைய இருக்கின்றார். இதுவரை நீங்க ஆண்டவரை ஒரு மாதிரியா கணக்கு போட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஏன் உங்க கூட இருக்கிறார்? ஏன் உங்க கூட இருக்கின்றார்? ஏன் உங்க குடும்பத்தோடு இருக்கின்றார்? ஏன் உன் சபையோடு கூட இருக்கின்றார்? ஏன் உன் ஊழியத்தோடு கூட இருக்கிறார்? அருமையாய் சொல்லுகின்றார். அவருடைய சகல காரியங்களையும் நமக்கு செய்து நம்மை அவரை போல நிறுத்தி அவர் வரும்பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட நம்ம கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஏதுவாக நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கும் பிதாவாகிய தேவன் முன்னாடி நிறுத்தி, வாங்க நீங்க படைச்ச பிள்ளைகளை பாருங்க, நீங்க உருவாக்கின பிள்ளைகளை பாருங்க, நீங்க உங்களை போல உருவாக்குனீங்களே, அவங்க பிசாசு மூலமா ஏமாந்து போயிருந்தாலும், சாயலை இழந்து போயிருந்தாலும், உங்க முன்னாடி நான் இவங்களை மீண்டும் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளை இயேசுவே அவர் என்ன செய்வாரு? இயேசுவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா? என்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். என்னை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்த போகிறார். என்னை பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நிறுத்த போகிறார். அதற்காக அவர் என்னோடு கூட இருக்கின்றார். என் குடும்பத்தோடு இருக்கின்றார். நான் செய்கிற காரியங்களோடு இருக்கிறார். என் ஊழியத்தோடு இருக்கிறார். என் சபையோடு இருக்கிறார். நான் எங்க போனாலும் இருக்கிறார். எங்க திரும்பி வந்தாலும் இருக்கிறார். என்ன செஞ்சாலும் இருக்கின்றார். நன்றி 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 அப்பா.